ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது லாஸ்ட்டு சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு இப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு சிம்பிளான ஒரு க்ளீனிங் ரொட்டீன் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இன்றைக்கி சமையல் வேலை வந்து பார்த்துக்கிட்டு தான் தெருவாசல் வேலை, அதாவது வந்து கோலம் போடுறது மட்டும் தான் என்னோடய வேலை. அந்த வேலையை வந்து முடித்தேன். பாப்பா வந்து பெருக்கி தள்ளிகிட்டு இருந்தேன். அதனால் இன்றைக்கி சமையல் ரொம்ப சிம்பிளுங்கிறனால அடுப்பில் வந்து வச்சு விட்டுட்டு வந்து கோலம் போட்டு விட்டுட்டு போனேன். நம்மளோட வாசல் கொஞ்சம் பெருசுங்கிறனால தான் வந்து நான் இந்த வாசல் பெருக்கிறதுக்குன்னு வந்து பாப்பா வந்து வச்சுருக்கிறேன். வந்து பெருக்கி விட்டுடுவேன். ஒரு நாளைக்கு வரலன்னா நான் கோலம் போடுற இடம் மட்டும் வந்து பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கோலம் போட்டு வந்துடுவேன். அவள் பொறுமையாக வந்து பெருக்கி தெளிப்பேன். இன்றைக்கி காலையிலே வந்துட்டேன், பெருக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 2 வேளையுமே வந்து சாப்பாடு தான். இன்றைக்கி வந்து மொச்சக்கட்டையும் பூண்டும் உரித்து போட்டு காரக்குழம்பு தான் வந்து வைக்கிறேன். இது பச்சை மொச்சை கிடையாது. நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து குக்கரில் 2 விசில் சாதனப்போ வச்சு விட்டுட்டாங்க. எப்போதுமே அவங்க எனக்கு முன்னாடி வந்து எழுந்திருவாங்க. அதனால தான் வந்து இந்த சுண்டல் ஐட்டம் ஏதாவது வேக வைக்கிற மாரி இருந்தேன்னா நைட்டே வந்து குக்கரில் போட்டு ரெடியாக வச்சுருவேன். அவங்க அடுப்பில் ஏற்றி இறக்குற வேலை தான் அவங்க பண்ணிவிடுவாங்க. நான் அதுக்கப்புறம் எஞ்சி வந்து குழம்பு தான் கூட்டி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தது, அது சுண்டை வைக்கணும். தயிர் இருக்குது, அதனால் 2 வேளைக்கும் இதோட வந்து விட்டாச்சு. நேற்று விளக்கி வச்ச பாத்திரத்தை எடுத்து வைக்கணும். சிங்கில் சேர்ந்துருக்கிறத பாத்திரத்தை வந்து விளக்கி வச்சுட்டு போகிறோம். கையிடவே சேர மணி வந்து பார்த்திங்கன்னா 6:30 தான் ஆகுது. நான் ஒரு 5:50 போல் தான் வந்து இன்றைக்கி எழுந்திரிச்சு கையிடவே மிஷினை வந்து துணி வந்து போட்டு விட்டாச்சு. பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா துவைச்சி முடிச்சிருக்கோம். நம்ம காய வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். துணி 2 நாளாக துவைக்கல, கொஞ்சம் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் துணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மீதி இருக்கிற துணி மிஷினில் போட்டிருக்கிறேன். நம்ம எல்லோரும் குளிச்சுட்டு அவுத்து போடுற துணி வந்து இருக்குது, அதெல்லாம் சேர்த்து இன்னொரு சாயங்காலமாக வந்து துவைச்சிக்கலான் இருக்கேன். பார்த்திங்கன்னா குழம்பு இறக்கிட்டு முட்டையும் வேக வச்சுட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டீயும் வந்து வச்சுருக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை தான் இன்றைக்கி அவங்களுக்கு மட்டும்தான் வேக வச்சுருக்கிறேன். எங்களுக்கு மதியமாக வந்து அடையாக ஊற்றிக்கலான்ட்டு இருக்கேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அவங்களும் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா டைம் இருந்ததுனால இந்த சின்ன வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது இந்த மணி பிளான்ட்டில் அந்த பாட்டில் வச்சுருப்பேன் இல்லைங்களா, அது தண்ணி மாற்றி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. அந்த பாட்டிலில் சுற்றிடும் உள்ள பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரை பிடிச்ச மாதிரி இருக்குது. அதெல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவிட்டு புது தண்ணி மாற்றிட்டு அதில் வந்து வைக்கணும். அந்த வேலை டைம் இருக்குங்கிறனால அந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ரெசிபீஸ், அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்கிறீங்க. நம்ம வீட்டில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சமையல் ரொம்ப சிம்பிள் தாங்க. 2 வேளைக்குமே சாப்பாடு தான் வந்து செய்வேன். கொஞ்சம் வெரைட்டியாக செய்கிற அன்றைக்கி வேணால் நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். சிம்பிளாக செய்கிற அன்றைக்கி ஷேர் பண்ணுறதுக்கு முடியாது. இந்த மணி பிளான்ட்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அது வெளியில் வராண்டாவில் வச்சுருக்கிற செடியை வந்து ஊற்றி விட்டுடுவேன். புது தண்ணி வந்து அப்புறம் பிடிச்சி வச்சுருவேன். நல்லா இந்த சம்மர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் இதுமாரி பாட்டிலில் நம்ம தண்ணியில் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி அது வந்து மாற்றிடணும். அப்பப்போ இடையில மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால இப்போ நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து மாற்றுறேன். அப்புறம் இந்த ஜன்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடுவில் ஒரு இது மண்பானை தான் வந்து வச்சுருப்பேன். ரொம்ப நாள் அப்படியே தான் இருந்தது. சரி, இந்த வாட்டி கிருஷ்ணர் வச்சு விட்டுறலாமேன்ட்டு கிருஷ்ணர் வச்சு விட்டுருக்கேன். கிருஷ்ணரை வந்து அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு புதுசாக வாங்கலான்ட்டு இருக்கிறேன். அதனால் இந்த குழந்தை கிருஷ்ணர் அங்கே வச்சுருக்கிற கொஞ்சம் நாளைக்கு அழகுக்கு வெளியில் இருக்கட்டுமேனு அதுக்கப்புறமா கோயிலில் கொண்டு போய் அந்த கிருஷ்ணரை வச்சுட்டு புது கிருஷ்ணர் வாங்கி நெக்ஸ்ட் இயருக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து வெற்றிலை கொடி செடி வந்து எப்படி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி வளர்க்குறீங்க, டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையிலே எனக்கு வந்து இந்த செடி வளர்ப்பு பற்றி எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே வந்து தெரியாது சிஸ்டர். பிடிச்ச செடி வந்து வாங்கினோன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கிட்டு வந்தோன்னா அப்படியே வந்து நட்டு வைப்பேன். ஒவ்வொரு செடியும் நல்லா பொழைச்சிக்கும், ஒவ்வொரு செடி வந்து பார்த்திங்கன்னா பொழைச்சி வர மாதிரி வரும், கொஞ்சம் வளரும், அதுக்கப்புறம் தானாகவே பட்டு போய் செத்து போயிடும். அதுக்கப்புறம் அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த வெற்றிலை கொடி, அப்புறம் இந்த மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் பட்ரோஸ்லாம் அது எப்படி வச்சாலுமே பொழைச்சிக்கும். பொதுவாகவே செடிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக வந்து தேவைப்படுங்க. அதுவும் இந்த வெத்தலை கொடி, மணி பிளான்ட்டில் நல்ல மணி பிளான்ட் இது 3 நான் சொன்னேன் இல்லைங்களா, அது 3மே நல்ல வெயில் படுற இடமா வந்து பார்த்து வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக செழிப்பாக வந்து வளருது. நான் பெருசாக உரம்னு சொல்லி எதுவும் வந்து போடவும் மாட்டேங்க. இந்த அரிசி களையிற தண்ணி, காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டோம்னா அந்த தோல்லாம் அந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அந்த தண்ணியை ஊற்றுவேன். அவ்வளோதான், சாதா தண்ணி 2 வேளை ஊற்றிட்டுருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் வந்து உரம்லாம் நான் இது வந்து போடலை. ஒரு வேளை போட்டால் கூட நல்லா வளருமோ என்னமோ தெரியல. ஆனால் அது என்னமோ தெரியலங்க, எனக்கும் இந்த செடியெல்லாம் வளர்க்குறதுக்கும் அந்தளவுக்கு வந்து ராசி இல்லைன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். எப்படி எந்த செடி வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா என் கைராசிக்கு அந்தளவுக்கு வளர மாட்டேங்குது. இன்னொன்று மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இட வசதி இருந்தாலுமே நிழல் ரொம்ப அதிகமாக இருக்குது, சூரிய ஒளி ரொம்ப கம்மி, அதாவது வெயில் படுற இடம்லாம் ரொம்ப கம்மிங்கிறனாலே எந்த செடி வளர்ச்சாலுமே அது அந்தளவுக்கு செழிப்பாக வளரவும் மாட்டேங்குது. அதுவே நல்ல வெயில் படுற இடத்துல தான் வந்து அந்த செம்பருத்திலாம் வந்து வச்சுருக்கிறேன். அது அந்த செம்பருத்தி செடி வளரவே மாட்டேங்குதுங்க, பூவும் வைக்கல. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது அந்த செடி நான் பொதுவாக வாங்கிட்டு வந்து வச்சேன். அது என் ராசி என்னமோ தெரில, எனக்கு இதெல்லாம் வந்து இந்த செடி வளர்ப்பில் வந்து ஒத்து வர மாட்டேங்குது, ராசி இல்லை.
அந்த செம்பருத்தி செடி வந்து இதுக்கே பார்த்திங்கன்னா நல்ல வெயில் படுற இடமா தான் வந்து இருக்குது. என்னால் அதுக்கே அது வந்து அது கிளம்ப மாட்டேங்குதுங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செடி வைக்கணும்னு ஆசை இருந்தாலுமே அது நிறைய செடி வாங்கி வைக்கணும்னு ஒரு எண்ணம் வர மாட்டேங்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் நல்லா சூப்பராக வந்து வளருது. வெத்தலை கொடி அந்தளவுக்கு மணி பிளான்ட் அளவுக்கு வளரல. இருந்தாலும் கொடி வந்து கொஞ்சம் மேலே ஏறுது. பார்க்கவே நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று அந்த இடத்த கொஞ்சம் நாஸ்தி பண்ணிட்டாங்க செடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா செடிக்கு தண்ணிலாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டைம் கரெக்டாக இருக்கும். குளிச்சுட்டு இன்றைக்கி சாதனாக்கு மட்டும் வந்து ஸ்கூல் இருக்குது. அவளை மட்டும் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேயும் வந்து அடுத்த சிங்கிள் துணி வந்து போடணும். மிஷினில் இருக்கிற துணி வந்து காய வைக்கணும். அது சாதனா ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தான் அந்த வேலையை வந்து பண்ணணும். இவன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஷோஃபா வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். அதாவது ஷோஃபா கவர்லாம் துவச்சிட்டு நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா டீப் க்ளீனிங் வந்து பண்ணியிருந்தேன். டைம் இருக்கிறதுனால அதை வந்து கவர் போட்டு விட்டுட்டு வந்து நான் அவளை கொண்டு போய் விட்டுட்டு வரணும். ஹால் க்ளீனிங் தாங்க இப்போ வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் நேற்று வந்து இந்த ஷோஃபாலாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து டிவி சைடு இருக்கிற அந்த டிவி ஸ்டாண்டு, டிவி பக்கம்லாம் வந்து கொஞ்சம் கண்ணாமண்ணான்னு தான் இருக்குது. அது வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒட்டடை அடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஹால் க்ளீனிங் வந்து முடிஞ்சிடும். வெற்றிக்குட்டிக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்க. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்து எழுந்திரிச்சு வரான். அவன் எழுந்திரிச்சான்னா அவன் கண் எதிர்க்கலாம் எப்போதுமே நான் இருக்கணுங்க. நான் இல்லைனாலும் நான் எங்கே இருக்கிறேன்னு வந்து பார்ப்பான். வந்து பார்த்துட்டு என் ஆளை பார்த்தா தான் அதுக்கப்புறம் போய் வந்து உட்காருவான். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து ஷால் போடும்போது தான் ஞாபகம் வருது. கமெண்ட் பண்ணுவாங்க. ஷால் போடாத அன்றைக்கி சும்மா லைட்டாக அப்பப்போ வீடியோ எடுத்திருப்பேன். என்னால் பார்க்க அசிங்கமாக தெரியலங்கிறனால தான் நான் அதுமாரி வந்து வீடியோ எடுப்பேன். அசிங்கமாக தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷால் போட்டு தான் வீடியோ எடுப்பேன். இல்லைனா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நான் ஷால் போடாமல் அந்த வீடியோவில் நான் காமிச்சிருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுவாங்க ஷால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக போடக்கூடாதுன்னு இல்லை சிஸ்டர். ரொம்ப அசிங்கமாக இருந்தால் நானே வந்து போட்டுருவேன். உங்களுக்கு என் மேலே அக்கறை இருக்கிறனால தான் நீங்கள் இந்தமாரி வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் சிஸ்டர். கண்டிப்பாக வந்து நான் நீங்கள் சொல்கிறதையும் வந்து நான் ஏற்றுக்கிறேன். எனக்காக ஒரு நாள் வந்து அப்படியே வந்து ஷால் போடாமல் காமிச்சிட்டேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து சொல்லியுமே அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அசிங்கமாக இருந்தால் கண்டிப்பாக நான் ஷால் போட்டுப்பேன். இன்றைக்கி சமையல் வேலை ரொம்ப சிம்பிளுங்கிறனால என்னமோ இது வேலையே இல்லாத மாரி தாங்க இருந்தது. நான் கிளம்பிட்டேன். சின்ன சின்ன வேலைகளையும் வந்து முடிச்சு வச்சுட்டு தான் சாதனா கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்குட்டிக்கு வந்து அவன் மேகி தான் வந்து கேட்டிருந்தான். அவனுக்கு வந்து மேகி செஞ்சு கொடுக்கணும். எனக்கு பழைய சாப்பாடு இருக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அதாவது என்னோடய யூடியூப் ஒர்க் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வந்து இருக்கிறேன். அப்புறம் பால் காய்ச்சி வச்சுருந்தது ஆறிடுச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா தான் அந்த ஏடு வந்து கொஞ்சம் திக்காக வந்து வரும். அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மறக்காமல் கொண்டு போய் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவனுக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டுமே ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு இப்படி தாங்க வந்து போகும். இப்போ இது வீடியோ எடுக்கிறதுனால வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து நான் என்னுடைய வேலைகள் வந்து செய்கிறேன். வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணலனாலுமே என்னுடைய வேலைகள் எல்லாம் இப்படி தான் வந்து இருக்கும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, அதுக்கப்புறம் ஏதாவது க்ளீனிங் வேலை பண்ணுறதுன்னு இப்படியே தான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். அது செய்கிற வேலையை தான் நான் அப்படியே வீடியோ எடுத்து வந்து ஷேர் பண்ணுறேன். யூடியூப் வச்சுருக்கனால எக்ஸ்ட்ரா என்ன இந்த யூடியூப்காக கொஞ்சம் ஒரு டைம் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது வீடியோ எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த வேலைகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் நேற்று போட்ட வீடியோவில் அதாவது திருக்கழுக்குன்றம் போயிட்டு வந்த அந்த வீடியோவில் நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நான் அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க சேனலுக்காக வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட சேனல் வந்து கேட்குறீங்க. இது நிறைய சிஸ்டர் நிறைய தடவை வந்து கேட்டுட்டிங்க. எனக்கு ஷேர் பண்ணக்கூடாதெல்லாம் கிடையாது. சாதனாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து தள்ளி போட்டுட்ருக்குறாங்க. அப்புறம் நேற்று நான் வந்து சொன்னேன் நிறைய சிஸ்டர் வந்து கேட்குறாங்கங்க என்ன தாங்க சொல்கிறதுன்னு கேட்டதுக்கு சரி சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னால் டிலே கிடையாது. அவங்க வேணாங்கிறதுனால தான் அவங்க பர்மிஷன் கொடுக்கலங்கிறதுனால தான் என்னால் ஷேர் பண்ணுறதுக்கு முடியல. இன்னொரு மெயின் ரீசன் நானும் வந்து ஷேர் பண்ணாததுக்கு காரணம் அவங்க தானாகவே சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டு வரணும், வாட்சவர்ஸ் கொண்டு வரணும். நான் சொல்லி என்னுடைய சேனல் மூலயமா அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெயினான ரீசனுக்காக தான் நான் என்னுடைய சேனல் அவங்க சேனலில் வந்து நான் இன்னும் சொல்லாமல் வந்து இருக்கிறேன். அவங்க வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் வந்து வாட்சவர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இப்போதைக்கு ஏறாது. ஏன்னா அவங்க ரெகுலராக வந்து தொடர்ந்து வீடியோ போட்டால் தான் வந்து வீடியோ வாட்சவர்ஸ் வந்து ஏறும். அவங்க ரெகுலராக தொடர்ந்து லாங் வீடியோ போடுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஏதோ ஷார்ட்ஸ் அப்பப்போ வந்து ஷேர் பண்ணுறாங்க. சரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி அவங்களுக்கு தான் வந்து அப்புறம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டாங்களே இனிமேல் தான் நம்ம சேனலில் சொல்லலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது தான். ஆனால் அவங்க தான் வந்து டிலே பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களோட சேனல் நேம் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பார்த்து வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் யாரும் வந்து தப்பாக நினைக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா காலை வேலைகளை வந்து முடிச்சுட்டு என்னோடய அப்புறம் யூடியூப் ஒர்க்கு தான் வந்து பார்க்குறதுக்கு வந்தேன். வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து லேப்டாப்பில் கொஞ்சம் நேரம் வந்து அது இதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் படிக்க சொல்லிகிட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து 7 இல்லையா, அப்புறம் 8, 9 அதெல்லாம் படிச்சிடலாம். படிங்க. மற்றதெல்லாம் நேத்தியே படிச்சிட்டிங்கல்ல.
சரி, மற்றது இப்போ எனக்கு படித்து இப்போ எனக்கு சொல்லணும். அம்மா வேலையை முடிச்சுட்டு வந்து டேபிள்ஸ் கேட்பேன், கடன்னு சொல்லணும். இங்கே பார், பொறுமையாக படி, ஃபாஸ்ட்டாக படிக்கிறேங்க பேரில் நீ வேகமாக படிச்சுன்னா மண்டையில் ஏறாது. எழுதி காமிக்கணும். டன்னா? மேம் சொல்லியிருக்காங்களா இல்லையா ஹோம்ஒர்க்கு? சரி, நீ கீப் நோட்டில் எழுது. நீ எல்லாமே பண்ணுவேன். நோட் எடு, கீப் நோட் எடு. எங்கே இருக்குது காமி? இது க்ளோஸ் பண்ணு முதல்ல. இது பார்த்தது போதும், யூடியூப் பார்த்தது போதும், க்ளோஸ் பண்ணுமே. சரி, இதில் எழுதி காமிச்சிரியா? சரி, நம்ம நோட்டு வாங்குகிற செலவு மிச்சமாக போச்சு எனக்கு. இதில் எழுதிடலாம் இல்லை? உனக்கும் ப்ராக்டிஸ் ஆன மாதிரி ஆகிடும். ஏன் இதெல்லாம் எடுக்கிற? எழுத இங்கே தான் இருக்கா? இதெல்லாம் அக்கா பண்ணி வச்சுருக்காளா? சரி, நீ இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணு. உனக்கு நீ வந்து சிஸ்டத்தை பற்றி, லேப்டாப் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகே, என் பிள்ளை டி நல்ல பிள்ளை. நான் வந்ததும் இப்போ கேட்பேன், கடன்னு வந்து சொல்லணும். சரி, நான் போய் அம்மா வேலையை முடிச்சுன்னு வரேன். டைம் என்ன? 11. கரெக்டாக எனக்கு 1 hour ஆகும். ஓகே, 1 hour வருவேன், அதுக்குள்ளே படித்து வச்சுருக்கணும். சரிங்கம்மா, சொல்லுடி. கலைக்காதடி பெட்டு. இப்போ தானடி நீ அடுக்கி வச்சோம், அப்படி ஏன்டி கலைக்கிறீங்க? ஏசி இதுக்கு மேலே போட்டோன்னா கரண்ட் பில் ஏறிடும். அப்பா என்ன திட்டுவார். போதும், ஒரு 5 minutes கழிச்சு ஆஃப் பண்ணிவிடு. ஒன்றும் வேர்க்கலை, நீ கேட்டங்கிறதுனால தான் நான் போட்டாம்மா. சரியா? அப்பா என்ன தான் திட்டுவாங்க அப்புறம். இப்போ நான் வரத்துக்குள்ளே எனக்கு எல்லாம் ரெடியாக சொல்லணும் நீನು. மணி பார்த்தீங்கன்னா 11 ஆக போகுது. இவ்வளோ நேரம் வந்து யூடியூப்புக்கு இன்றைக்கி போட வேண்டிய வீடியோவை எடிட் பண்ணி நேற்று எடிட் பண்ணலை. அதனால் இப்போ தான் எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணியாச்சு. வழக்கம் போல் அதை கரெக்டான அந்த டைமிங்க்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சின்ன க்ளீனிங் வேலை தான், ரொம்பலாம் இல்லை, ஹெவியாலாம் க்ளீன் பண்ணலை. பார்க்க ரொம்ப கண்ணாபினான்னு இருக்குது இந்த டிவி ஸ்டாண்டுக்கிட்ட. இது பசங்க வெற்றி குட்டி தாங்க இந்த அளவுக்கு வந்து பண்ணி வைக்கிறது. அவன் அது இதையும் தேடுறான்ட்டு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவான், களைச்சி போட்டுடுறான். ஃப்ரிட்ஜு அதுக்கு மேலே இருக்குது, அது வந்து சாதனை பண்ணுற வேலை. அதெல்லாம் இந்த தோடு பாக்ஸ்லாம் அங்கே ரூமில் இருக்கும், அதை எடுத்து அதுங்க வச்சுக்கிட்டு எதாவது பண்ணிட்டு உட்காந்துருப்பான். எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் வந்து போட்டு வச்சுருக்குறான் ஃப்ரிட்ஜு மேலே. ஃப்ரிட்ஜு மேலே இருக்கிறது கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அந்த டவல் மட்டும் மாற்றணும். ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் வந்து க்ளீன் பண்ணலான்னு இருக்கிறேன். அதில் 1-2 திங்ஸ்லாம் வந்து இருக்குது. அது காலியானதுக்கப்புறம் ஒரேடியாக ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிட போகிறேன். இன்றைக்கி இந்த சின்ன க்ளீனிங் வேலை தான். பார்த்திங்கன்னா என்ன தான் நான் இந்த டிவிக்கு கீழே அந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்து க்ளீன் பண்ணி வச்சாலுமே ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. எனக்கு பார்க்கவே பிடிக்கல. மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து 2 ஒயரு, டிவி கீழேருந்து 2 ஒயரு, அப்புறம் அந்த டிஷ்ஷோட ஒயரு, அப்புறம் அந்த வைஃபையோட ஒயருன்ட்டு கண்ணாபின்னான்னு ஒயரு இருக்கிறதுனாலே நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே இந்த இடம் பார்க்க நீட்டாகவே இல்லை. இது நீட்டாக இருக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இந்த வாட்டி வந்து கண்ணாபின்னா நீங்கள் எதுவும் வைக்க போகிறதில்ல, எல்லாமே ஓரளவு எடுத்துடலான்ட்டு இருக்கிறேன். எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இது காலையில் சாதனை இன்றைக்கி தேவையான புக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கேன், மற்றதை எடுத்து இங்கேயே வச்சுட்டேன். இந்த ஸ்டாண்டு, அதாவது இந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் வெயிட் அதிகமாக வச்சதுனால கீழே விழுந்துருச்சு. இது வந்து சரி ஒட்டி வைக்கணும். இந்த ஸ்டாண்டையும் வந்து க்ளீன் பண்ணணும். நிறைய சிஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டோட லிங்க்கு கேட்குறீங்க. இது நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை, இது வந்து நான் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது, இந்த வீட்டுக்கு வர புதுசில் வாங்கினது. இப்போ இதெல்லாம் கடகடன்னு க்ளீன் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு சின்ன க்ளீனிங் தான் அது. ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் பகல் டைமில் என்ன தான் வேலை செய்வீங்கன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது ஒரு க்ளீனிங் வேலை செய்வேங்க, ஒவ்வொரு நாளைக்கு செய்ய மாட்டேன். சும்மா ஃபோனை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது மாரி க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த சிம்பிளான ஒரு க்ளீனிங் தான். ஃபஸ்ட்டு எல்லா திங்ஸும் வந்து எடுத்து தோசை தட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக வந்து அந்த டேபிளை தொடச்சி விட்டுட்டு திருப்பி வந்து ரீஅரேஞ்ச் வந்து பண்ண போகிறேன்.
பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஸ்டாண்டு வந்து அங்கேயே டிவி பக்கத்துலேருந்து வச்சுட்டு என்னோடய ப்ளவுஸ் வந்து போடலாம் தான் சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த ஸ்டாண்டை லாஃப்ட்டில் போடாமல் வச்சுருக்கிறேன். அது அப்போ அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு கொடுத்துமே 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் நான் என்னோடய ப்ளவுஸ் வந்து தொடாமல் வந்து இருக்கிறேன். அது என்னமோ வந்து இப்போ நம்ம வெளியில் ஆர்டர்னா போட்டு கொடுக்குற அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு நமக்குன்னு வந்து போடும்போது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. அதனால் வந்து ஸ்டாண்டு வந்து அப்படியே தான் வச்சுருக்கிறேன். கூடிய சீக்கிரம் என்னது வந்து போட்டுட்டு ஒரு டே வந்து மேலே லாஃப்ட்டில் வந்து எடுத்து வைக்கணும். இப்போதைக்கு வந்து ரீசெண்டாக ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது என்னோடய தம்பி வந்து இப்போ புது வீடு கட்டி குடி போகிறோம். அதுக்கு வந்து போகணும், ஊருக்கு போகணும். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு காட்டன் சாரீ கட்டலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கெலாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் வந்து போடலை. ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் கூட, ஏதோ கல்யாணம் ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட ஆரி ஒர்க் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி போட்டு போகலாம். அது இல்லைங்கிறதுனாலே அதிலே ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ளவுஸ் போடுறதுக்கு. அப்படியே வந்து போட்டாலுமே அதுக்கு தையல் கூலின்னு நினச்சா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆரி ப்ளவுஸ்லாம் வந்து போட்டு தையல் கூலிக்கு வந்து தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 600 வாங்குறாங்க கடையில். 500லேருந்து 600 வாங்குறாங்க. அதுவும் வந்து மெயின் ரீசன். அதுக்காகவே நான் போடாமல் இருக்கேன். பொறுமையாக போட்டு அக்காக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து தைக்க கொடுக்கணும். அதுலேயும் ஒரு சிஸ்டரோட வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுடைய அக்கா வந்து டைலரிங் ஷாப் தானே வச்சுருக்காங்க, அக்காவுக்கு வந்து வர கஸ்டமர் கிட்ட வந்து ஆரி ஒர்க்கு ஆர்டர் வாங்கி நீங்கள் வந்து போடலாமே அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. அது ரீசன் வந்து நான் ஒரு விலாகில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, அக்காவுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சாதா ப்ளவுஸு சுடிதார் மெட்டீரியல்ஸ் நிறையா வரும். அதுவும் இல்லாமல் அப்புறம் இந்த ப்ளவுஸ்லேயே இந்த பேட்ச் ஒர்க்லாம் வந்து பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்தமாரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் வரும். இந்தமாரி ஆரி ஒர்க்லாம் வந்து வந்தது கிடையாது. இருந்தாலும் வர கஸ்டமர்ட்டையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்னால் அந்த அளவுக்கு ஆர்டர் வந்து வரல தான். மெயினாக வந்து இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஆர்டர் வாங்கி அது எனக்கு இங்கே கொரியர் பண்ணி அதுக்கப்புறம் நான் இது இங்கே போட்டு திருப்பி அவங்களுக்கு கொரியர் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு பேசாமல் வர கஸ்டமர் அவங்களே வந்து எங்கேயும் வெளியில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போய்டும் இல்லைங்களா. மெயினாக அதுவும் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு இனிமேல் இது தலையை சுற்றி மூக்கு தொடுற மாரி வந்து இருக்கும். அதனாலேயே நான் மேக்ஸிமம் வந்து அக்காட்ட இதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் சொல்லலை ஆர்டர் வாங்கி கொடுன்னு. இதுவும் ஒரு மெயின் ரீசன். இங்கே சென்னையில் தையல் கூலி வாங்குற அளவுக்குலாம் அக்கா அங்கே வந்து வாங்கலைங்க. இங்கே சாதா ப்ளவுஸுக்கு 200 அக்கா அங்கே 100 90 தான் என்னமோ வந்து வாங்குறேன். அதுக்கே வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். இவ்வளோ ரேட் வந்து விற்கிறீங்க, அந்த கடையில் கம்மியாக வாங்குறாங்க, இங்கே கம்மியாக வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் சொல்லி அக்கா புலம்புவா. அதுவும் இல்லாமல் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து தைக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் இவ்வளோ ரேட்டு நான் சொன்னேன்னா அதான் 400 500 சொன்னாலே அந்தளவுக்கு வந்து கொடுத்து தைக்கிறதுக்குலாம் அந்தளவுக்கு கஸ்டமர் அவங்களுக்கு வரமாட்டாங்க. வர கஸ்டமர் அந்தளவுக்கு வந்து கொடுக்கவும் மாட்டாங்களாம். அதை தான் வந்து சொல்லிட்டு புலம்புவேன். ஆனால் உண்மையில் அக்காவுக்கு வந்து டேலண்ட் அதிகங்க. ப்ளவுஸு சுடிதார் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுற அந்த ப்ளவுஸ் எல்லாமே சூப்பராக வந்து தப்பா அக்காவுக்கு இருக்கிற அந்த டேலண்ட்டுக்கு அவங்க இங்கே சென்னையில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க ரேஞ்சே வேறு மாதிரி போயிருக்கோங்க. சூப்பராக வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருப்பாங்க, நல்ல பிக்கப் ஆயிருப்பாங்க. என்னாலுமே இப்போ இந்த ஷார்ட்ஸ் பீரியடில் அக்காவுக்கு கடை வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இது வரைக்கும் வீட்டில் இருந்து தான் வந்து தைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கடை வச்சதுக்கப்புறம் அவங்க இருக்கிற ஏரியாவில் அக்கா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. கொஞ்சம் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது அக்காவுக்கு. என்னால் அவங்க எங்கே இருந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் வந்து போயிருந்திருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ நானும் போய் எனக்கு ஆரி ஒர்க் வந்து வாங்கி கொடு, எனக்கு ஆர்டர் பிடிச்சி கொடு, நான் போட்டு தரேன், நீ தைச்சி கொடுன்னு சொல்லி நான் அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை ஆர்டர் வாங்குறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு விருப்பமும் இல்லைங்கிறனால தான் நான் அக்கா கிட்ட சொல்லாமல் இருக்கிறேன். மெயின் ரீசன் இதுதான். எனக்கு இந்த ஆரி ஒர்க்கில் வந்து ஹெவியாக ஆர்டர் வாங்கி போட்டு கொடுக்குற அளவுக்கு என் உடம்பு வந்து மெயினாக ஒத்து உழைக்கல. ஏதோ இங்கே வந்து 1 2 ஆர்டர் வருது, ஏதோ சிம்பிளாக வந்து அதை போட்டு கொடுத்து உருப்படியாக வந்து அதில் வந்து அமௌண்ட் வந்தாலும் எனக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வெட்டிட்டு புடைக்க சொன்னால் நாங்கள் க்ளீன் பண்ணதுமே அவங்க இங்கே முடியான்ட்டாங்க. அவங்க ஆர்வத்தில் இங்கே என்னென்ன இருக்குது அப்படி பார்க்கணுன்ட்டு ஆராயிறதுக்கு வந்துட்டேன். அப்புறம் அவன்கிட்ட பேசிக்கிட்டே தாங்க வந்து நான் அந்த க்ளீனிங் வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். டைம் போனதே வந்து தெரியல. எப்போதுமே இது ரெடியாக வாங்கி வச்சுக்கிறது. பார்த்து கையில் ஒட்டிச்சுன்னா தான் சோறு போடுறா, தாதானே இருக்கு. சாதம் போட்டு தட்டி எடுத்துறா, ஹேண்ட் வாஷ் பண்ணு. நீ பெரிய பிள்ளை தான் ஆயிட்டியே, உனக்கு தேவை நீயே செய்யலாமே. அம்மா கை வந்து நல்லா சோப் போட்டு கழுவிட்டு தான் உனக்கு ஃபுல்லாக டஸ்ட் நேரம் ஆகும். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பெருகிட்டனா நீ இங்கேயே ஈஸியாக உட்காந்துக்கலாம். மாற்றி மாட்டிட்டேன்.
டீ போட சொல்லி தருமா? ஏன் நீயே போட்டுருக்கேன். இப்போ போட போறியா? அரிசி வாங்க. இன்னொரு இது இல்லை சீக்கிரம் ரூம்ல இருந்து பாரு. இது வா, அங்க வைக்கிறது இங்க வைக்கிறது செப்பிக்கு எதுல இருக்கு. ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. முன்னாடி இந்த ஸ்டாண்டுக்கு கீழே வந்து சாதனோட திங்ஸ் எல்லாமே இங்கே கொஞ்சம் இருந்தது, கிராஃப்ட் ஐட்டம் உள்ள திங்ஸ், பெயிண்டிங்லாம் அது எல்லாமே கொண்டு போய் ரூம்லேயே வச்சுட்டேன். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் ரூம் வந்து சரி பண்ணிவிடுவாள். அவள் ரூம் கொஞ்சம் கண்ணாமண்ணான்னு தான் இருக்குது. பாருங்கள், என்ன தான் நான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே அந்த ஒயர் கண்ணாமண்ணான்னு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நீட்னஸாகவே இல்லை. பாருங்கள், க்ளீன் பண்ண மாதிரியே வந்து தெரியல. இதுதான் கொஞ்சம் எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குங்க, டென்ஷனாகவே இருக்கும் எனக்கு. இந்த ஒயர் அங்கங்கே போகிறது, இந்த சைடு வந்து ஒயரு, ஃப்ரிட்ஜு ஒயரு, இங்கே வந்து வாஷிங் மிஷின் ஒயருங்க மாட்டிட்டு நிற்கும். ஒயராக அங்கங்கேயும் வந்து பார்க்க அசிங்கமாக தெரியுது. அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜ் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசில்ஸ் வீடு மட்டும் தான் ஒன்றைன்னு வச்சுருக்கிறேன். இது வந்து வச்சுருக்கிறது நல்லா தான் இல்லை, இருந்தாலும் அதை தூக்கி போடவும் மனசு வரமாட்டேங்குது. நல்லா தான் இருக்குது, வேறு எங்கேயும் வைக்கிறதுக்கு இடமும் இல்லை. வேறு வழி இல்லாமல் ஃப்ரிட்ஜ் மேலேயும் டிவி மேலேயும் வச்சுருக்கிறேன். அது பார்க்க அசிங்கமாக தான் இருக்குது தான், வேறு வழியில் இருந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டு. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டையும் வந்து க்ளீன் பண்ணி மாட்டி விட்டுட்டேன். அதையும் வந்து ஒட்டி விட்டுட்டேன். ஃபெவிக்விக் வச்சு அது ஒட்டி விட்டுட்டேன். அதுவுமே வராது, கேலண்டு வராது தான் நினைக்கிறேன். ரொம்ப வெயிட்டாக வச்சோம்னா ரொம்ப சீக்கிரம் அது பேத்துட்டு விழுந்துருது. வெயிட் ரொம்ப அதில் சேராமல் இருக்கணும். அப்புறம் இந்த மிரருக்கு வந்து சாதனை வந்து பெயிண்டிங் பண்ண சொல்லியிருக்கிறேன். வேறு எதனாவது வந்து பண்ணிடா அப்படின்ட்டு இருக்கிறேன். பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். என்றைக்கு பண்ணுவான்னு தெரியல. ஓரளவு கொஞ்சம் நீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இதுதான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன், க்ளீன் பண்ணிட்டேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 11:40 தான் ஆகுது. 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு அரை மணி நேரத்துலேயே முடிச்சிட்டேன். வீடியோ எடுத்துகிட்டே பார்த்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அங்கே க்ளீன் பண்ணது எல்லாமே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறேன். இது எல்லாமே அவளுடைய திங்ஸு தான், கிராஃப்ட்டுக்குள்ளது. இது எல்லாமே அவள் ஷெல்ஃபில் தான் அடுக்கி வைக்க சொல்லணும். இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணாப்பினான்னு தான் இருக்குது. அன்றைக்கு நாள் பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு நான் என் வாட்டத்துக்கு நான் அடுக்கி வச்சுட்டேன். எல்லாமே நீங்கள் மாற்றி மாற்றி அடுக்கி வச்சுட்டிங்கம்மா, எழுதாது புதுசு பழசுன்னு மாற்றி அடுக்கி வச்சுட்டிங்கம்மா, அது செட் ஆகாது, நானே எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் வந்து பண்ணுவேன், இல்லைன்னா நாளைக்கு சண்டே தானே, லீவு தானே, நாளைக்கு வந்து பண்ணிவிடுவேன். இது தம்பியோட ஷெல்ஃபு, இது அவளோட ஷெல்ஃபு, இதுவும் அவளோட ஷெல்ஃபு தான். இதில் மேக்ஸிமம் அவளோட திங்ஸ் தான் வந்து இருக்கும். அதெல்லாமே வந்து நல்லா நீட்டாக தாங்க எப்போதுமே வச்சுருப்பேன். துணி எப்போதுமே முடிச்சு வைக்கிறது எல்லாமே அவள் தான் வந்து எடுத்து வைப்பேன். நல்லா தான் நீட்டாக தான் எடுத்து வைக்கிறப்பெல்லாம். கைக்கு வந்த வாட்டத்துக்கு எடுத்து வைக்காதடா, நல்லா நீட்டாக அடிக்க வைடான்னு சொன்னதுனால இப்போ அதுமாரி தான் வந்து பண்ணுறேன். செம்ம வெய்யங்க, வெய்ய பொழந்து கட்டுது, நல்லா உச்சி வெயில். சாதனாக்கு வந்து 12:20 வந்து ஸ்கூல் போயிடும். ஆஃப் டே தான் அன்றைக்கி. ஒரு 12:15 வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து பார்க்க தான் போய் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமா மதியம் சாப்பிட்டுட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கிறது அதுக்கப்புறம் விலாகில் வந்து காமிச்சிருக்கேன். பண்ணுவா பண்ணி தருவா, அழகாக பண்ணுறா. ஃபோனில் ஏதோ ஒரு நியூ டிசைன் பண்ணி பார்த்துருக்குறேன். ஊற்ற போகிற அடை சாப்பிடலாமா? அடதா அடதா சாதனா கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அடைக்கு வந்து ஊற வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் பெருசாக வீடியோ எடுக்கல. ஆல்ரெடி இதெல்லாம் நிறைய விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அடைக்கு தான் வந்து ஊற வச்சுருந்தேன். நைட்டு டிஃபனுக்கு இட்லி மாவுலாம் சுற்றுற கிடையாது. அடைக்கு ஊற வச்சதுனால எனக்கு முருங்கைக்கீரை போட்டு சாப்பிடும் போல் ஆசையாக இருந்தது. ஈவினிங்காக போய் முருங்கைக்கீரையும் வந்து பிரித்து அந்த உருவி வச்சுருந்தேன். நான் மாவில் வந்து கலந்துட்டு சுடலை, கொஞ்சம் தான் வந்து இருந்தது முருங்கைக்கீரை. சாதனா அந்தளவுக்கு முருங்கைக்கீரை போட்டால் சாப்பிட மாட்டேன். அதனால் வந்து வேறு எனக்கும் சாதனா பார்க்க மட்டும்தான். நாளைக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால ஒன்றும் எக்ஸாம் இல்லை, ஒன்றும் படிக்கிற வேலை ரொம்ப கிடையாதுங்கிறனால அவள் இன்றைக்கே உட்காந்து இந்த பெயிண்டிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டா. நான் சொல்லியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் வரைஞ்சி கொடுறான்னு சொல்லிட்டு. அது அவளுக்கு பிடிச்ச டிசைன் இதை வந்து செலக்ட் பண்ணி வந்து அது வரைஞ்சிட்டு இருந்தாள். ஆனால் கொஞ்ச நேரம் கூட வந்து சும்மானே இருக்க மாட்டாங்கங்க. ஏதாவது ஒரு வேலை வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்து இருப்பாள். மதிய நேரத்தில் தூங்கவும் மாட்டாள்.
காரக்குழம்பு வச்சே பொழுத ஓட்டிட்ட நீ. அடை வந்து அம்மாட்ட ஒன்றின்னு வந்து வாங்கிக்கணும். மொறுன்னு அம்மா வந்து சக்கரை வச்சு தர, சரியா? நல்ல பிள்ளை நீ, என் தங்கம் சொன்ன பேச்சு கேட்குற குழந்தை. ஓகே 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 ஓகே. அம்மா ஹெல்த்தியாக செஞ்சிட்ருக்கேன். இது ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. ஓகே சரியா தங்கம்? ஒன்றும் ஆகாதடி. நான் சொன்னதை நீ செஞ்சு நான் கேட்டினா நான் சொல்லுவேன். சோறு மட்டுமே 3 வேளையும் திங்காத. இந்த ஹெல்த்தியாக அடை வச்சுருக்கிறேன். அம்மாட்ட அடை வாங்கி சாப்பிடணும், சரியா? வெள்ளை சக்கரை வச்சு. நாட்டு சக்கரை வேணா? சரி, சாப்பிட்டியா? சோறு சாப்பிட்டியா? பிடிச்சிருக்காடி, அவ்வளோ பிடிச்சிருந்ததாடி குழம்பு. ஆனால் தான் உனக்கு பிடிக்கும் செஞ்சு தான் அம்மா எக்ஸ்ட்ரா சோறு வடித்து வச்சுருந்தேன், நீ சாப்பிடுவேன்னு. தங்கண்டி இது. சரி போங்க, சாப்பிட்டீங்கன்னா அதை வச்சுட்டு அம்மா கிட்ட அடையும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கோங்க. 2 ஸ்பூன். ஏன் நீ டீ போட போறியா? சின்ன ஸ்பூனால 2 இந்த ஸ்பூனால 2 ஸ்பூன் சக்கரை போடணும். அப்புறம் என்ன எடுத்து வர காமிக்கணும்? ஸ்பூன் தான் காமிப்பேன். ஏன் டீ போட போறியா அம்மாக்கு? சரி, நல்ல டீலாம் போட்டு தரங்குது என் தங்கம். நான் சொல்லி தரேன்டி. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம டீ என்ன குடிக்கலல்ல, இப்போ சாப்பிட்டுட்டு டேடி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு டீ கேட்பாங்க. போடும்போது நான் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். நீ எனக்காக போட்டு தரையாடி தங்கம். என் மயிலே, தங்க மயிலடி இது. போதும், நோண்டிகிட்டே இருக்காத. போதும், கொஞ்சமாக தான் அதில் சோறு இருக்கணும். வச்சிரு 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 வச்சிரு. சூப்பர் தங்கம். இந்த குழம்பு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாமா? கொண்டு ஃப்ரிட்ஜில். சரி, நான் அது அம்மா எடுத்துக்கிறேன். கொண்டு வை, ஃப்ரிட்ஜில் வை. கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சு. போதுமாடி, என்ன வேணுமா? போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. இன்றைக்கி அடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, ரேஷன் துவரப்பருப்பு, முழு பச்சைப்பயிறு, ரேஷன் அரிசி இது 4 தான் கலந்துட்டு வந்து ஊற வச்சுருந்தேன். சட்னி எதுவும் வந்து இன்றைக்கி அரைக்கலைங்க. நாங்களாம் ஒயிட் சுகரு. சாதனா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. வா, சாப்பிட்டு வந்து செய்யமோ. சாப்பிட்டு வந்து சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அம்மா இதை வந்து வீடியோவில் காமிக்கவே இல்லைடா. இங்கே பாரு, பாட்டிலில் எவ்வளோ அழகாக வந்து ஃப்ளவர் டிசைனாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த கலர் நல்லா இருக்குல்லம்மா. இந்த கலர் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலரில் சாரீ வச்சுட்டு நம்ம அந்த பிங்க் எடு. அதில் தான் க்யூட்டாக இருக்கும். செடி, குட்டி குட்டி செடியாக அழகாக பண்ணியிருக்கோம் என் செல்லம். இது செம. இது பட்ஸு போட்டு வைக்கிறதுக்கு, இதெல்லாம் ப்ரெஷ்ஷு போட்டு வைக்கிறதுக்கு. எனக்கு இதில் இருக்கிற எல்லா கலருமே நல்லாயிருக்கு. லாவெண்டர், பேஸ்டல் கலர். சரி வா அம்மு, வா, சூடாக இருக்கும் போதே சாப்பிடு. அதில் வச்சு தான் பண்ணுறியா? சரி, அழகாக வருது. சரி வா வா சாப்பிட முடியும். என்னடா என்னடா பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கிச்சன் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நானும் வந்து படுத்துட்டேன். சாதனா வந்து அவளும் சாப்பிட்டுட்டு மீதி அந்த ஒர்க்கெலாம் வந்து முடிச்சுட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு டிசைன் வந்து பண்ணியிருந்தேன். இருந்தாலும் லாஸ்ட்டு பண்ணினதுக்கு இந்த இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. இது வந்து க்ளவுடெலாம் வந்து வரைஞ்சி அதில் ஏதோ பீட்ஸ்லாம் வந்து ஒட்டி வச்சுருக்கிறேன். இது நான் இன்னொரு நாளைக்கு தெளிவாக வந்து காமிக்கிறேன். அப்படி சும்மா படுத்தபடி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் இன்றைக்கி என்னுடைய பொழுதெல்லாம் இப்படி தான் வந்து போச்சு. இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு vlogல வந்து பார்க்கலாம்.